வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு 38 மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையில் வேலை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மேட், சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வித் ஐடி ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வித் ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வித் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இருந்தாலும் சரி அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட மெடிக்கல் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த அட்டாச் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் மெம்பர்ஷிப்பில் ஏதாவது இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆமான்னா நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சார்ஜஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருந்துச்சா, இல்லை இப்போ ஏதாவது கேஸ் நடந்துட்டுருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் எஸ்என்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி ஒர்க் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த இடத்த நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை ஹைலைட் பண்ணி கூட நீங்கள் காட்டலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்களோ அண்டு இவங்க போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் இவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக வேலை செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அண்ட் ரிட்டையர்டு பர்சன்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. ரிட்டையர்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ரிட்டையர்டு பர்சன்ட் எனிபடி நீங்கள் யார் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெயில் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய டிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய நேம் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் பஞ்சாயத்து துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் அண்டு ரெசிடென்ட் கிவன்ஸ்க்காகவும் அண்டு டிஸ்போசலுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அண்டு இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த எந்த விதமான பெனிஃபிட் இருந்தாலும் சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டில் ஏற்று இந்த மாதிரி அமல்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த வேலைக்காக தான் உங்களுக்கு இது வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேட்டர் ஃபீஸும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 68 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷுட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து வெறும் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதில் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ அல்லது லாவ்லையோ அல்லது அகாடமிலையோ அல்லது சோஷியல் ஒர்க்லையோ அல்லது மேனேஜ்மெண்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் வந்து இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 வேகன்சிஸ் இருக்குது. பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஏலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அலவன்சஸ் வந்து இருக்கோ அந்த அலவன்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்புக்கு வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா, அதாவது போஸ்டர் மூலிமா நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட்டோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் தான் நீங்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் இல்லாமல் நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தெரியல எந்த அட்ரஸ்க்கு அப்படின்றது இவங்க வந்து சொல்லுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸோ அல்லது வேகன்சி வைஸோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் ஒரு வேகன்சி, அண்டு செங்கல்பட்டில் ஒரு வேகன்சி, அண்டு கோயம்புத்தூர் ஒரு வேகன்சி, தருமபுரி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒவ்வொரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலம் ஏன் ஒவ்வொரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். அதனால் சரிங்களா, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, இந்த திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளையும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அனைத்து மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரக வளர்ச்சி, அதாவது இந்த ஏரிவேல பஞ்சாயத்து ஆஃபீஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.